பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது HSV நோய் உள்ளவங்களை சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கான ஒரு பழத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பழத்தோட பெயர் பார்த்திங்கனாக்கா வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனை கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பட்டர் ஃப்ரூட் இல்லாட்டி அவகோடா அந்த மாதிரி பல பெயர்களை சொல்லி பண்ணுறாங்க. இந்த பழத்தில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்த்துக்கலாம். இந்த பழம் பார்த்திங்கனாக்கா அதிகப்படியான குளிர்ச்சி சம்மந்தமான ஒரு நிலையை கொண்ட ஒரு பழம். இந்த பழத்தோட அந்த சதைப்பற்று பார்த்திங்கனாக்கா உடலில் இருக்கக்கூடிய செல்களில் இருக்கக்கூடிய சூட்டை குறைக்கக்கூடிய வேலையாக பண்ணும். அடுத்தது 2 செல்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய உராய்வை தடுக்கக்கூடிய ஒரு உயவு பொருள்னு சொல்லக்கூடிய கிரீஸ் மாதிரி இதுக்கான வேலையை பண்ணோம். பொதுவாக பார்த்திங்கனாக்கா இந்த பழம் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா ஊட்டி, கொடைக்கானல் மற்றும் அது மாதிரியான குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய இந்த பழம் பலவிதமான நன்மைகள் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா pH வேல்யூ, ரத்தத்துக்கான அதிகப்படியான pH வேல்யூ 7.5, அதற்கு மேற்பட்ட அனைத்து சத்துக்களும் இந்த பழத்தில் இருக்குது. அது இந்த பழத்தை நம்ம டெய்லி பொதுவாக பார்த்திங்கன்னா HSV பாதிக்கப்பட்டவங்க இந்த பழத்தை டெய்லி எடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா உடலில் இருக்கக்கூடிய செல்களில் புத்துணர்வு பண்ணுறதுக்கான வேலைகளை இந்த பழம் பண்ணும். நம்ம மருந்து எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம பொதுவாக உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிங்க, உடம்பில் அதிகப்படியான நீர் சத்து தாங்கணும் அப்படின்றதுக்காக எண்ணிலடங்கா பல விதமான பதிவுகளை நம்ம போட்டிருப்போம். இந்த பழத்தில் நீர் சத்தை தங்க வைக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த கிரீஸ் சொல்லக்கூடிய ஒரு பசப்பசப்பு இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளையும் அனைத்து மருந்துகளையும் சரியான பாதையில் எடுத்துன்னு போகிறதுக்கான வேலைகளை இது பண்ணும். பொதுவாக பார்த்திங்கன்னா மணல் மாதிரி இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல். அந்த மணல் மாதிரி இருக்கக்கூடிய உடலில் நிறைய தண்ணி விட்டாலும் அந்த தண்ணி உடனே காணாமல் போயிடும். இந்த பசப்பசப்பான பகுதியில் பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் போது அந்த உடல் சேது மாதிரி ஆகிடும். அப்போ சேத்துல தண்ணி ஊற்றினா அப்படியே மேலேயே நிற்கும். அதனால் HSVயில் பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு இந்த பழத்தை சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. உலகத்தில் யார் எந்த மூலையில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் அவங்களுடைய ரிப்போர்ட்டை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வு அவங்க வீடு தேடி வரும். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய முதல் மருந்து பார்த்திங்கனாக்கா தங்க தமிழ் மருந்து. எல்லாரும் பயனடையணுன்றதுக்காக தான் நம்ம பலவிதமான பதிவுகளை போட்டிருப்போம். அதனால் பாதிக்கப்பட்டவங்க அனைவரையும் முழுமையாக குணப்படுத்துறதுக்காக நம்ம எண்ணிலங்க பலவிதமான ஸ்டடீஸை பண்ணி பண்ணுறோம். ஸோ சொன்னதை கரெக்டாக பயன்படுத்தி பலனடைங்க. நன்றி, வணக்கம்.